ராகோ யோகேந்திரன் டைரக்ஷன்ல விஜய் ரக்ஷன், மலினா, தீனா, பிராங்க்ஸ்டர் ராகுல்லாம் நடிச்சு இப்போ தேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க படம் தான் மறக்குமா நெஞ்சம். காம்படிட்டர் ஸ்கூல் ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்றதுக்காக பொய்யா போட்ட கேஸால விஜய் ரக்ஷன் அண்ட் கேங் படிச்ச ஸ்கூலுக்கு படிச்சு முடிச்சு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அகைன் படிச்சு எக்ஸாம் எழுதணும்னு ஜட்மெண்ட் வர எல்லாரும் ஸ்கூல்ல ரீயூனியன் ஆகுறாங்க. ஸ்கூல் டைம்ல விஜய் ரக்ஷன் மலினா கிட்ட சொல்லாம விட்ட தன்னோட லவ்வை இப்ப சொன்னாரா, அதை மலினா அக்செப்ட் பண்ணாங்களா, ரீயூனியன்ல என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த மறக்குமா நெஞ்சம். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 17 minutes. படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே நம்மளோட ஸ்கூல் லைஃப்ல நமக்கு நடந்த மறக்க முடியாத மூமெண்ட்ஸோட கம்பைலேஷனாக தான் இருந்துச்சு. விஜய் ரக்ஷனோட ஆன் ஸ்கிரீன் டெபியூட் பெர்ஃபார்மன்ஸ் டிவி ரியாலிட்டி ஷோஸ்ல பார்த்த மாதிரியே இதுலயும் செம. மல்லினாக்கும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் அண்ட் ஸ்கோப் நிறையவே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் செம கியூட்டு. தீனா நம்ம எல்லார் லைஃப்லயும் கண்டிப்பா இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கிற மாதிரி செம்மையான ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர். மோஸ்டா காமெடி என்டர்டைன்மெண்ட் பார்ட் இவர் கையில தான் இருக்கு. அதை நல்லா ஹேண்டில் பண்ணி செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எமோஷன்ஸ்லயும் கூட. பிராங்க்ஸ்டர் ராகுலோட கேரக்டர் நம்ம பல படத்துல பார்த்த கேரக்டர் தான். பாடி ஷேமிங் பத்தி அகேன்ஸ்டா பேச யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுலயும் அப்படிதான். ஸ்கோப் கம்மினாலும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸ்வேதா வேணுகோபால் எப்பவும் சப்போர்ட் பண்ற பிரியமான தொலி கைண்ட் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டர். பெர்ஃபார்மன்ஸ் கியூட். முனிஷ்காந்த் யூஷுவலான காமெடிஸ் எதுவும் இல்லாம இதுல ஒரு எமோஷனல் கேரக்டர். ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மினாலும் வர சீன்ஸ்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட். இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டுமே டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரன் டைம் 2 hours and 17 minutes தான். ஆனா எனக்கு கொஞ்சம் லென்த்தியா போன மாதிரி ஃபீல் ஆச்சு. எந்த சீனுமே புதுசா இல்லைனாலும் மெமரிஸை ரிமைண்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு சில எமோஷன்ஸ் கொஞ்சம் ஃபோர்ஸ்டா பிளேஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை போர்ட்ரே பண்ண விதம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். சச்சின் வாரியர் மியூசிக்ல சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே செம. எடிட்டிங் சினிமாட்டோகிராஃபியுமே டீசெண்டா இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஃபுல்லாவே ப்ரெடிக்டபிளான படம் தான் இது. சில எமோஷன்ஸ் போர்ட்ரே பண்ண விதம் மட்டும் கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னா இந்த படம் இன்னுமே பெட்டரா வந்திருக்கும். ஆனா பர்சனல் மெமரிஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆனா கண்டிப்பா இந்த மறக்குமா நெஞ்சம் படத்தை நீங்க மறக்க மாட்டீங்க. சோ மறக்க முடியாத மெமரிஸை ரீவிசிட் பண்ண கண்டிப்பா மறக்காம இந்த மறக்குமா நெஞ்சம் படத்தை ஒன்ஸ் விசிட் பண்ணலாம்.